ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லாட். இன்றைக்கி காஸ்பலை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். காஸ்பலை ஈஸியாக ஞாபகம் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பீஸ் ஸ்வீட் எடுத்து ஒரு கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சோன்னா கொஞ்ச நாளில் அதில் என்ன ஆயிருதுன்னா எறும்பு வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணாலுமே அந்த ஸ்வீட் அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த எறும்பு என்ன பண்ணும்னா வந்துட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அது ரூட்டு கண்டுபிடிச்சிரும். எப்படினாலும் அது சுற்றி வரும். நம்ம மருந்து போட்டாலுமே கொஞ்ச நாள் கழித்து அந்த மருந்து அங்கேருந்து போயிடுச்சு, மருந்தோட பவர் போயிடுச்சுன்னா திருப்பி ஸ்வீட்டுக்கு எறும்பு என்ன பண்ணுன்னா வரதா செய்யும். ஸோ அதே போல் நமக்குள்ளே இருக்கிற சுபாவம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய ஹியூமன் நேச்சர், அதில் சின் இருக்கிறதுனால அதுக்கு வேறு எந்த சொல்யூஷனும் கிடைக்காததுனால ஜீசஸ் என்ன பண்ணார்னா அந்த சின் அவர் மேலே எடுத்துட்டு அவர் மறிச்சதுனால அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்வீட் எடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எறும்பு வரப்போகிறதே இல்லை. அதை மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த ஹியூமன் நேச்சரில் இருக்கிற சின்னை ஜீசஸ் அவர் மேலே ஏற்றுக்கிட்டு அவர் எல்லாருக்காகவும் அவர் மறிச்சதுனால ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம எல்லாரும் அவருக்குள்ள அந்த பாவங்களுக்கு மறிக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு 3வது நாளில் எந்த பாவமும் எந்த பலவீனமும் எந்த சாபமும் இல்லாமல் மரணத்தை ஜெயித்து இயேசு உயிரோடு எழும்பினது போல நமக்குள்ள ஒரு புதிய ஜீவனை அவர் தரதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு செய்கிறார். ஸோ இது ஒரு எளிமையான புரிய வைக்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த சத்தியம் பைபிள் சொல்கிற சத்தியம். ஸோ இதை நீங்கள் முழுமையாக நம்பி இயேசுவினுடைய அந்த இலவசமான ரட்சிப்பை நான் எனக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறேன், இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இயேசு எனக்குள்ளே வரட்டும், என் வாழ்க்கையை இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களில் இயேசு நடத்தட்டும், என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அவருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் சிலுவையில் நிறைவேற்றின அந்த ரட்சிப்பு உங்களுக்கு சொந்தமாகிறது. அந்த அனுபவத்துக்கு நேராக நீங்கள் நடத்தப்படுவீங்க. ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்றதை தாண்டி அதுக்கான சொல்யூஷனை நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். God bless you.